எனக்கு மிகவும் பிடித்த ஆக்டேவியா பாஸ் அவர்களுடைய ஒரு அற்புதமான கவிதையை எனது மொழிபெயர்ப்பில் நான் உங்களுக்கு வாசித்தளிக்கிறேன். சுடரென மின்னும் அவளின் மகிமையில் தீவு, அணிகலனின் பேரழகாய் எரியும் இந்த பெண். திகிலூட்டும்படி ஒரு இராணுவம் உறங்குகிறது. மரநிழலில் மூடிய விழிகளுக்குள் தெள்ளிய நீரென இரவுக்குள் சயனித்திருக்கும் இவள். ஒரு பேரருவி தன் வீழ்ச்சியின் நடுவில் நின்று போனது. அதிவேகமாய் ஓடிய குறுகிய நதி சட்டென உறைந்தது. பருண்மையான இடைவெளியற்ற பாறையின் அடிவாரத்தில் படிந்திருக்கும் அவள் ஒரு ஏப்ரல் மாதத்தின் ஏரி நீர். அவளுடைய ஆழங்களில் நெட்டிலிங்கம் மற்றும் தைல மரங்கள். அவள் தொடைகளுக்கு இடையே எறிவது மீன்களா, அன்றி நட்சத்திரங்களா? பறவைகளின் நிழல் அவளது பாலினத்தை அரிதாகவே மறைக்கிறது. அவளுடைய மார்பகங்கள் அமைதியான வானத்தின் கீழான 2 மௌன கிராமங்கள். இங்கே இந்த பெண் ஒரு சலவை கல்லென சயனித்திருக்கிறாள். நிலா பள்ளங்களின் நீரென, இரவின் ஒலியற்ற நிசப்தம். பாசியோ அன்றி மணலோ அல்ல, நான் மெதுவாய் உதிர்க்கும் வார்த்தை மொக்குகள் மட்டுமே. நீரின் செவியிலும் தேகத்தின் செவியிலும் அவசரமற்று ஓடுகிறது மற்றும் தெளிவானதோர் நினைவு சின்னம். இதோ எரிந்து திரும்பும் தருணம், தன்னைத்தானே தன்னிலேயே மூழ்கடித்தும் ஒருபோதும் நுகர முடியாமல்.